வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த ஆயுத பூஜை, விஜயதசமி இதெல்லாம் எப்படி போச்சு? ஓகே, நான் இன்னைக்கு லைஃப் ஸ்டைல் பற்றி தாங்க பேச போகிறேன். லைஃப் ஸ்டைல் ஷோரூம் போயிருந்தேன். ஸோ அதனால லைஃப் ஸ்டைல் பற்றி பேசலாம் அப்படின்னு. இந்த ஷாப்பிங் பீரியட் இல்லையா, ஸோ அதனால ஷாப்பிங்லாம் போயிருக்கும்போது லைஃப் ஸ்டைலில் என்ன ஆச்சுன்னா, ஒரு பெரிய க்யூவு. ஏன்னா கவுண்டரில் அவங்களுக்கு ஸ்டாஃப் சஃபிஷியண்ட்டாக இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த பீரியட். பிகாஸ் அந்த ஷிஃப்ட் சேஞ்ச் பண்ணுற பீரியட். ஸோ பார்த்தீங்கன்னா லைனில் நிற்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் நேரத்தில் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கவுண்டரில் ஆள் இல்லை, ஃபெஸ்டிவல் டைமில் ஆள் போட மாட்டீங்களா அப்படி இப்படின்னு சொல்லி. அப்போ அங்கேருந்து ஃப்ளோர் மேனேஜர் கொடுக்கணும்னு ஓடி வந்தார். சார் சாரி சார், லஞ்ச் டைமு, இந்த அதனால ஷிஃப்ட் நடக்குது, ஸோ அதனால் ஆகிடும், அதுக்காக நான் நிற்க முடியுமாப்பா, எனக்கு டைம் இல்லைன்னு ஒரு கையாமையான்னு கத்த ஆரம்பிச்சிட்டார். பட் அந்த ஃப்ளோர் மேனேஜர் நார்மலாக பேசி உடனே பசங்கள்லேருந்து உள்ளே வர சொல்லி கவுண்டர்லாம் இன்னும் நாள் ஓப்பன் பண்ணி கடை லைன் பக்கத்தில் நின்று எல்லாத்தையும் பண்ணார். பட் இங்கே நான் என்ன ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இவர் கத்த ஆரம்பித்தோடனே ஒரு 4 பேர் கூட சேர்ந்துட்டாங்க. ஒன்றுமே இல்லை, ஒரு 10 நிமிஷம் நிற்கிறது, ஒரு 20 நிமிஷம் நின்று இருப்பாங்க. பட் அதுக்குள்ளேயே எல்லாம் சேர்ந்துக்கிட்டாங்க. பிகாஸ் ஒருத்தர் நல்ல சத்தமாக சவுண்டாக கத்தனோடனே. பட் இது ஒரு பெரிய தப்பு இல்லை, இது எல்லா ஷாப்ஸ்லேயும் நடக்கும் ஃபெஸ்டிவல் டைமில். பட் லைஃப் ஸ்டைலுன்ற ஒரு பெரிய கடையில் நம்ம அதை எதிர்பார்க்க மாட்டோம். பிகாஸ் தே ஹேவ் சஃபிஷியன்ட் ஸ்டாஃப்னு சொல்லி. பட் ஸ்டில் தே வுட் ஹவ் கிவன் சம் 10 minutes டைம். பட் அது பண்ணலை. ஸோ இதில் என்ன நான் நோட்டீஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் ஆல் திஸ் பில்லிங்லாம் முடிச்சு எல்லாம் போனதுக்கப்புறம் அகெயின் த ஃப்ளோர் மேனேஜர் கேம் டு த சேம் பர்சன். அவர்கிட்ட சார் இஸ் இட் ஓகே, ஆல் ஃபைன், முடிச்சிட்டிங்களா பில்லிங்கு அப்படின்னு சொன்னார். அப்போ உடனே அவர் சொல்கிறாரு, இல்லைப்பா நான் கொஞ்சம் டென்ஷனில் இருந்தேன், ஷாப்பிங் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு, அதனால இது பண்ணேன்னு ரொம்ப பொலைட்டாக பேசினார். ஸோ கத்தி பேசும்போது 4 பேர் கூட சேர்ந்து அந்த ஃப்ளோர் மேனேஜர் ஏறினாங்க. ஆனால் அதே அவர் சைலண்டாக அவர்கிட்ட இல்லைப்பா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது அந்த ஃப்ளோர் மேனேஜருக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். பட் அந்த 10 பேர் முன்னாடி ஒரு கத்துனார் பார்த்தீங்களா, அது அந்த லைஃப் ஸ்டைலுக்கே, அந்த ஷோரூம்க்கே அது ஒரு ட்ராபேக் மாதிரி. ஸோ வி ஈஸிலி ஷவுட் அவுட், வி ஈஸிலி பாயிண்ட் அவுட் the mistakes of others, but when we want to appreciate them, when we want to thank them, we do it in silence. Do you think that will be very helpful for them? எப்படி கத்தி அதை சொன்னாரோ அதே மாதிரி கத்தியா சூப்பர்ப்பா செமையா பண்ணிட்டீங்க, தேங்க்யூ ஸோ மச்ன்னு சொன்னாரா? இல்லை. ஸோ அதனால எப்போவுமே ஒரு பிரச்சனையோ இல்லை ஒரு ப்ராப்ளமோ இல்லை ஒரு சம்வேர் when you feel லிட்டில் இமோஷ்னலி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு be polite, say polite, so that the work also happens, nobody get hurt and nobody get insulted in front of somebody else. So I think this information is useful for you. I am Yadin Kush, your lifestyle information partner. Thank you so much.